ஹாய் ஹலோடா நான் உங்கள் ஆஷிட்டா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். போன பார்ட் நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, எப்பயும் போல் உங்களுக்கு ஜெப் தான் நைட்டு கால் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்லுவான். நீங்களும் எப்பயும் போல மாதிரி பேசுவீங்க. இப்போ உங்களுக்கு மிட் நைட்டில் ஒரு கால் வந்திருக்கும்டா, நீங்களும் மறந்தாப்புல என்ன ஜெஃப் அப்படின்னு இருப்பீங்க. ஐ லவ் யூன்னு சொன்னோன்னே நீங்களும் தூக்க வச்சுல ஐ லவ் யூ டூன்னு சொல்லியிருப்பீங்க. வாய்ஸ் கொஞ்சம் வேறமாக இருந்திருக்குன்னு ஒரு மாதிரி ஷாக்காக பெட்டில் உட்காந்துட்டு நம்பரை பார்த்தா அன்னோன் நம்பர் யாருன்னு கேட்டிருப்பீங்க. அங்கிட்டிருந்து எந்த ரீப்ளையும் வந்திருக்காது. கால் கட் ஆகிருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு பயமாக இருந்திருக்கும். நைட்லாம் அதே நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. அப்புறம் தூங்கிட்டீங்க. ஆனால் அந்த சைடு கால் கட் பண்ணிவிட்டு டேங் தான் செம்மையா அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். உங்களுக்கு லவ்வை சொன்னோன்னே அவனுக்கு என்ன ஃபீல்னே தெரியல. புதுசாக இருக்குது. உங்களே நினச்சிட்டு அவன் தூங்கிட்டான். எங்கிட்ட நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்படி கால் வந்ததா உங்களுக்கு எந்த தாட்டுமே இல்லை, எந்த நினப்புமே இல்லை. ஜாலியாக நீங்களும் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்களும் காலேஜுக்கு தான் கிளம்பிட்டீங்க. ஆரன் சவுண்டு தான். செப் வந்துட்டான் அப்படின்ட்டு வெளில போகிறீங்க. செப் உங்களை பார்த்து ப்ரைட்டாக சிரிக்கிறாங்க. நீங்களே லைட்டாக சிரிச்சிட்டு ஏய் டைம் ஆச்சு சாரி அப்படின்ட்டு பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவனும் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறான். இதெல்லாம் ஒரு தூரமாக ஒரு பர்சன் பார்த்து செம்மையாக கோவப்படுறான். அது தேங் தான். ஜெப்பரை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவன் கூட பேசி சிரிச்சுட்டே அப்படியே போயிட்டே இருக்கீங்க. தயாங் இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் பின்னாடி அவனும் ட்ரை பண்ணிகிட்டே வரான். செம்ம கோமா வரான். ஜெஃப் நான் இன்றைக்கி எக்ஸாமுக்கு ஒழுங்காகவே படிக்கல, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் பேசிகிட்டே போகிறீங்க. உங்களுக்கு ஃபோன் வைப்ரேட் சவுண்டு கேட்குது. நீங்களே எடுத்து பார்க்குறீங்க. அப்போ தான் உங்களுக்கு நைட்டு வந்து அன்னோன் நம்பரு அதே நம்பர் வருது. இது அந்த நம்பரில் ஷோ அப்படின்ட்டு நான் வருது. நீங்கள் அப்போ தான் ஷோ அப்படின்ட்டு ஜெஃப்பை பார்க்குறீங்க. இதை வந்துட்டு சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்போ நீங்கள் கண்டுக்கல அதெல்லாம் அப்படின்ட்டு விட்டுறீங்கடா பேசிக்கிட்டே போகிறீங்க. அப்போ உங்களுக்கு சடனாக ஒரு டெக்ஸ்ட் வருது. அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு பின்னாடி தானே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஆனால் அந்த டெக்ஸ்ட்டில் என்ன இருக்குன்னா, என்னடி நைட் வந்து ப்ரப்போஸ் பண்ணியா, அவனை கட்டி பிடிச்சிட்டு போகிற, இப்போ மட்டும் அவன் மேலே வந்து கை எடுக்கலை, அவனுக்கு என்ன பண்ணான்னு எனக்கே தெரியாதுடி. இந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு பின்னாடி யாரும் நம்மளை பார்க்குறாங்களோ அப்படின்ட்டு பின்னாடிலாம் திரும்பி பார்க்குறீங்க. அப்படி யாருன்னு உங்களுக்கு தெரியல. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் நார்மலாக அவனை ஹக் பண்ணிட்டே தான் போகிறீங்க. என்ன ஜோயன் ஒன்றும் இல்லை ஜெஃப் அப்படின்ட்டு அவன்கிட்ட சிரித்து பேசிட்டு தான் போகிறீங்க. அகெயின் உங்களுக்கு டெக்ஸ்ட் வருது. இவ்வளோ சொல்லியும் நீ கேட்க மாட்டேன்னா இப்போ பாடி. பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. யாருன்னு தெரில ஒரு மாதிரி இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு ஆஃப் பண்ணிச்சிட்டு அகெயின் ஒரு மாதிரி பயத்தோட ஜெஃப்ரை ஹக் பண்ணிக்கிறீங்க. சைடில் ஒரு ட்ரக் தான்டா பைக்கை கிராஸ் பண்ணி ஜஸ்ட் நவுல இடிக்கிற மாதிரி போயிடுச்சு. அவ்வளோதான். ஜெஃப் பிரேக் போட்டான். பயத்தில் உங்களை தான் பார்க்குறான். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அந்த ட்ரக் நிற்காமல் போயிடுச்சு. செம்மையாக கோவம் வருது ஜெஃபுக்கு. அகெயின் பைக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களை தான் ஏற சொல்கிறான். உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அந்த பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. உங்கள் ஹார்ட்டே நின்ற மாதிரி இருக்குது. பயத்திலே போயிட்டுருக்கீங்க. அகெயின் டெக்ஸ்ட் வருது. பயமாக இருக்குது பார்க்கவே. ஒரு பயத்தோட அந்த டெக்ஸ்ட் எடுத்து பார்க்குறீங்க. இப்போ என்னை பற்றி தெரிஞ்சிருக்கோம். இப்போவும் அவன் மேலே வந்து கை எடுக்கலை, அதுக்கப்புறம் அவன் மேலே கை வைக்க உயிர் இருக்காது. உங்களுக்கு பயமாக இருக்குது. யாரும் நம்மளை பின்னாடி வாட்ச் பண்ணுறாங்க பார்க்குறாங்களோ அப்படின்ட்டு ஒரு பயத்தோட பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. பின்னாடி தூரத்தில் ஒரு பிளாக் கலர் கார் ரொம்ப தூரமாக வந்துட்டுருக்கு. ரொம்பவே பயமாக இருக்குது. அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் என்னடி பின்னாடியே பார்க்குற, அது ஒன்றும் இல்லை ஜெஃப் சும்மா பைக் தாண்டா ஓட்டுறாரு. அகெயின் டெக்ஸ்ட் வருது. பார்க்குறீங்க. அவ்வளோதான். இப்போ மட்டும் அவன் மேலே வந்து கையெடுக்கலை, அடுத்து அவனுக்கு போனமா பார்ப்பேன். சொல்ல மாட்டேன், என் கையால் போடுவேன். டக்குன்னு அவன் மேலே இருந்து கை எடுத்துட்டீங்க. அவர் அங்கேருந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரா. அப்புறம் ஒரு ஸ்மைலி ஒரு பிக் அனுப்பிவிட்றாரா. நீங்கள் அதுலேருந்து அப்படியே அமைதியாக உங்கள் காலேஜில் தாண்டா கீழே இறங்குறீங்க. இறங்கிட்டு நீங்கள் வாட்டில் எப்பயும் உங்கள் ஜெஃப் வந்து நீங்கள் ஹக் பண்ணிட்டு தான் உள்ளே போவீங்க. ஆனால் அந்த தடவை நீங்கள் ஹக் பண்ணாமல் போகிறத பார்த்துட்டு ஜெஃபே உங்களை கூப்பிட்றாரா. என்ன ஜெஃப், என்னடி என்னாச்சு, என்னடி நீ வாட்டில் போகிற, எக்ஸாமுக்கு லேட் ஆச்சு, என்ன ஜெஃப் ஹக் பண்ணுறே. அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, இல்லை டைம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் திரும்புறீங்கடா. அப்போ ஜெஃப் உங்களை இழுத்து ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஜெஃப் என்ன பண்ணுற, என்னடி அப்படின்றாரு. கிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேல்ல ஆடி அப்படின்னு அவரும் போயிடுறாரா. நீங்களும் இந்த பக்கத்து பின்னாடி திரும்பி பார்த்தாண்டா போகிறீங்க. இப்போ டேவுக்கு அவ்வளோ கோவம் வருது.
அவளே சும்மா தான் இவன் சும்மா இருக்க மாட்டான். இவள ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அவரும் அப்படியே அந்த காரில் அப்படியே ஒரு மாதிரி ஹிக் பண்ணுறாரா. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. உங்களை அவன் ஹக் பண்ணுறது சுத்தமாக அவருக்கு பிடிக்கல. நீங்களும் அப்படியே காலேஜுக்குள்ளே போய் உங்கள் ஃப்ரெண்டை தானே மீட் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட தாண்டா நடந்தது பூரா சொல்கிறீங்க. அவளும் ஷாக்காக பார்க்குறா உங்களையே. என்னடி சொல்கிற? ஆமாடி, எனக்கு இந்த மாதிரி நைட்டு யாருனே தெரியலடி. கேட்டால் வியாம்டி. வீன்றவே நைட் எனக்கு கால் பண்ணி லவ் பண்ணுறேன்னு சொல்லி காலையில் எங்களை கொல்லவே பார்த்துட்டான்டி. ரொம்ப பயமாக இருக்குடி மாஹி அப்படின்னு சொல்கிறீங்கடா நீங்கள். அவளும் கொஞ்சம் மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இதெல்லாம் சரியாயிடும், நாளையோட காலேஜ் முடியுதுல்ல, ஒன்றும் பயப்படாது அப்படின்ட்டு அவளும் எக்ஸாம் எழுத போயிடா. நீங்களும் போயிடுறீங்கடா. இந்த சைடு செம்ம காண்டாக இருந்தாலும் அவரும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவரும் ஆஃபீஸ் போயிடுறாராம். இப்போ அவளுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் 2 பேரும் கேன்டீன் தானே வாரீங்க. அப்புறம் ஏன் நாளையோட காலேஜ் முடியுது, என்னடி பண்ண போகிற? தெரியலையே என்ன பண்ணுறது. இங்கே தான் படிக்கலாம்னு இருக்கேன். வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. அப்போ உங்கள் பாய் ஃப்ரெண்டும் வராரா? அப்புறம் என்ன சொல்கிறது, எங்களுடைய வெட்டிங் தான். ஜெஃப், ஆமாம், நீயும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. பேசாமல் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் அம்மா அப்பாட்ட போய் நின்றுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் இன்னும் லவ் பண்ணுறேன்னு கூட என் ஃபேமிலிக்கு தெரியாது ஜெஃப். நீ என்ன இப்படி சொல்கிற? நீ இப்படியே பயந்துக்கிட்டே இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. எனக்கும் வயசாயிரும், உனக்கும் வயசாயிரும். நீ கேட்க மாட்ட. காலேஜ் முடித்தோன்னே நம்ம ஊருக்கு தான் போகிறோம், ஓகேவா? நீ சொல்கிறபடி கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்கே போய் நின்றாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே. உனக்கு எல்லாமே விளையாட்டு. ஏய், சீரியஸாக தாண்டி சொல்கிறேன். என் அம்மாட்டெல்லாம் நான் அப்பாட்டெல்லாம் ஓகே, நான்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க எனக்கு ஓகேனா அவங்களுக்கும் ஓகே தான். ஆனால் உன் வீட்டில் தான் ஜெஃப், எங்கள் வீட்டில் இந்த லவ்வு அதெல்லாம் சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காது. அதுவும் இங்கே இருக்கிற கொரியன் இருக்கவங்க சுத்தமாக அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்கடா நீங்கள். அப்போ என்னடி சொல்கிற? ஆமாம், இங்கே இருக்கிறவங்கள அவங்க நம்பவே மாட்டாங்க அப்படின்னு அவளும் சொல்கிறா. நீங்களும் சொல்கிறீங்கடா. ஏதான் உங்களுக்கும் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு கால் வருதுடா. ஆனால் நீங்கள் கால் வந்தோன்னே கொஞ்சம் பயமாக இருக்குது உங்களுக்கு. என்ன அந்த பர்சன் தான் கால் பண்ணுவானோ அப்படின்ட்டு நீங்கள் பயப்படுறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டையும் பார்க்குறீங்க. என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கால் பாரு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, அது ஆனால் அவங்க அப்பாடா. ஹாப்பியாக அந்த கால் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா அப்படின்றீங்கடா. அங்கிட்டிருந்து உங்கள் அப்பா, ஒயன் நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா. சாப்பிட்டியா? காலேஜ்லாம் எப்படி போகுது? நாளையோட ஃபினிஷ் ஆகுது. என்னம்மா நாளையோட தானா? ஐயோ! இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு உங்கள் அப்பா யோசிக்கிறாரு. என்னாச்சுப்பா? இல்லைம்மா, உங்கள் அக்காவுக்கு நாளைக்கு தான் வெட்டிங் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா, என்ன சொல்கிறீங்க? எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. அவளுக்கு நாளைக்கு வெட்டிங்ன்ட்டு இன்னைக்கு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் அம்மா ஃபோனை வாங்கிடுறாங்கடா. ஒயன் இன்னைக்கு டிக்கெட் போட்டு இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுடி. நாளைக்கு உங்கள் அக்காவோட வெட்டிங். அதெல்லாம் எப்படிம்மா? நாளைக்கு தான் எனக்கு ஃபைனல் எக்ஸாம். நீங்கள் என்ன ஒரு கல்யாணம் என்னோட கூட பிறந்த அக்காவுக்கு எனக்கு கல்யாணம்னு சொல்கிறீங்க. ஆனால் அவளும் சொல்லலை, நீங்களும் சொல்லலை. அது ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான். உனக்கு கூட தெரியுமே, அவங்க கூட கொரியாவில் தான் இருக்காங்க. இங்கேருந்து தான் இருந்து தான் கல்யாணம் பண்ணி போனாங்க. சின்ன வயசில் சொல்லியிருக்கீங்கம்மா, எனக்கு அவ்வளோவா தெரில. ஆமாம்மா, அங்கே கொரியாவில் தான் இருக்காங்க. எடுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஆமாம்மா, சின்ன வயசில் சொன்னீங்க, எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை அப்படின்றாங்க. ஆமாம்மா, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான். அப்போதான் அவங்க பையனுக்கு இப்படி பொண்ணு தேடுறோம்னு சொன்னாங்க. அப்போ தான் உங்கள் அப்பா சொன்னார், என்னோட பொண்ணு இருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் திடீர்னு தானம்மா பேசி முடிச்சிட்டாங்கம்மா. இப்போ நாளைக்கு தாம்மா கல்யாணம், நீ வந்துரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அம்மா, நாளைக்கு எனக்கு ஃபைனல் எக்ஸாம்மா, எப்படிம்மா நான் முடிக்காமல் வர்றது? அவள்லாம் வர முடியாது. அவள் சொல்லலை, நீங்கள் தான் சொல்லலை, அவளும் சொல்லலை. அவளுக்கே தெரியாதுடா. 1 வீக் தானே அவளுக்கே தெரியும். 1 வீக் ஆயிருக்குல்லம்மா, அவள் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? எதாக இருந்தாலும் சொல்லுவாள்ல. அவள் சொல்லலைல, நான்லாம் வரல அப்படின்னு நீங்கள் கோச்சிக்கிறீங்கடா. அப்போ உங்கள் அக்கா தான் பேசுகிறா.
என் ஒயின் செல்லக்குட்டிக்கு என்ன? என்ட்ட பேசாதீங்க போங்க. ஏக்கா என்ட்ட சொல்லல? நீ சொல்லியிருப்ப எதா இருந்தாலும் என்ட்ட சொல்லவேல்ல. இது ஏன் எனக்கே தெரியாதுடி ஒயன். திடீர்னு சொன்னாங்க. நானும் நம்ம வீட்ல தான் உனக்கே தெரியுமே. ஃபேமிலி சொல்றது தான் கேட்க முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? ஓகே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ம். ஆமாக்கா. எனக்கும் அதான் பயமா இருக்குக்கா. உனக்கு ஏன்டி பயமா இருக்கு? ஆ அது ஒண்ணும் இல்லக்கா. இல்ல உனக்கு பயமா இருந்திருக்கும்ல ஃபர்ஸ்ட்டு சொன்னோனே. ஆமாடி. அப்புறம் எனக்கு மாப்பிள்ளைய புடிச்சிருக்கு. ஆ என்னக்கா? மாப்பிள ரொம்ப அழகா அழகா தாண்டி இருக்காங்க. நீ பார்க்க தானே இப்போ நான்லாம் வரலப்பா உன் கல்யாணத்துக்கு. நீ சொல்லலல்ல. நேத்து கூட சொல்லலல்ல. ச்சீ சாரிடா. ஒன் வீக்ல கல்யாணம்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ நீங்க எனக்கு கால் பண்ணியிருக்கணும்ல. நீங்க ஏன் சொல்லல அப்படின்ட்டு நீங்க கோவிச்சுக்கிறீங்களா? சாரி ஒயன் ப்ளீஸ் வந்துட்டு செல்லம். நீ இல்லாம நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்குவேன்? நீ இருந்தா தானே மேரேஜ் பண்ணிக்குவேன். நீ வந்தா தான் நான் கல்யாணமே பண்ணிக்குவேன். அப்படின்னு உங்க அக்கா சொல்றாடா. அப்போ நீங்க ஓகேக்கா. நான் நாளைக்கு எக்ஸாம் முடிச்சோன்னே கூட்டுன்னு ஓடியாந்துருவேன் நான். என்னடி நாளைக்கு எக்ஸாம்? ஆமாக்கா நாளைக்கு ஃபைனல்க்கா. சொல்கிறீங்கடா. சீக்கிரம் முடிச்சுட்டு ஓடியாந்துரணும். அக்கா உனக்காண்டி வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு அவளும் சொல்கிறாளா. அப்புறம் உங்கள் அம்மா இப்படியே அக்காவும் தங்கச்சி மாற்றி மாற்றி பேசிக்கங்க. ஃபோனை குடுறி அப்படின்னு உங்கள் அம்மா வாங்கிக்கிறாங்கடா. சரிடி இன்னைக்கே பேக் பண்ணி வச்சிரு. நாளைக்கு எக்ஸாம் முடிச்சோன்னா அப்படியே கிளம்பி வந்துரு. லேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வெளுத்துருவேன். அங்கே ஃப்ரெண்டு கூட ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே நாளைக்கு உங்கள் அக்கா கல்யாணம். சீக்கிரம் வந்துடுறேன். சரி ஓகே வந்துடுறேம்மா அப்படின்னு நீங்களும் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறீங்கடா. அப்போ உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியாக சிரிக்கிறாரு உங்களை பார்த்து. நீங்கள் அவரை பார்த்து முறைக்கிறீங்க. எதுக்குடி என்னை பார்த்து இப்போ முறைக்கிற? அப்புறம் சிரிக்கிறீங்க. ஆமாடி உங்கள் அக்கா கல்யாணம். அதுக்கடுத்து நம்ம 2 பேத்துக்கு தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரா. கேட்டிங்களே எங்கள் அக்கா சொன்னதை. என்ன கல்யாணம் தானே சொன்னா? அது மட்டும்தான் உங்களுக்கு கேட்டுச்சு. மற்றதெல்லாம் கேட்கல. என்ன சொன்னா எங்கள் அக்கா? எங்கள் வீட்டில் சொல்கிறது தான் கேட்க முடியும். மற்றதெல்லாம் நோ சான்ஸ். எதுவுமே அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கியான். எங்கள் ஃபேமிலி கூட கூட்டியாந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன். நீ ஏன் கவலைப்படுற? அப்புறம் உங்கள் மம்மி சொன்னாங்கல்ல. கொரியாவில் இருக்கிற மாப்பிள்ள தான் அங்கே உங்கள் அக்காவுக்கு பாய் ஃப்ரெண்ட். எங்கள் வீட்டில் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது செஃப்? ஒத்துக்கலைன்னா நான் அவனை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிருவேன். கல்யாணம் பண்ணிக்குவேன். எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. உங்கள் வீட்டில் விடலாட்டி என்ன இவனை தூக்கிட்டு போயிடுவேன்டி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் உங்களை பார்த்து சிரிக்கிறா. நீ ஏன்டி சிரிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கடா. அப்போ உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து என்னடின்னு கேட்குறீங்க. உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்கையில ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒயன். நீங்கள் எப்பயுமே இப்படியே தான் இருக்கணும். பிரியாமல் ஒன்றா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாடா. இப்போ நீங்கள் 2 பேரும் அவளை பார்த்தா சிரிக்கிறீங்க. என் தங்கச்சி சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஜெஃப் சொல்கிறாரா. இப்போ டேவுக்கு தாண்டா அவங்க அப்பாட்டேருந்து கால் வருது. அப்போ டேவ் வந்து முக்கியமான இம்பார்ட்டண்டான மீட்டிங்கில் இருந்திருப்பார். அதனால் கால் அட்டன் பண்ண முடியாமல் இருந்திருப்பார். அப்போ அகைன் அவனுக்கு கால் வரனால அப்படியே ஒரு மாதிரி என்ன அப்பா இத்தனை தடவை கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவரும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு அவரும் கேட்டு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெளியில் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவரும் வெளியில் போயிடுறாராம். அவர் ஒரு மாதிரி பதட்டத்தோடு வேகமாக வராரு. அவர் பிஏவை பார்க்குறாரு. எனக்கு அர்ஜென்ட்டாக இந்த ஊருக்கு டிக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சார் என்னாச்சு மீட்டிங்? அதெல்லாம் அப்புறமா கேன்சல் பண்ணு. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் அவசரமாக டிக்கெட் போட சொல்கிறாரா அந்த ஊருக்கு. அவங்களும் போட்டுடுறாங்கடா. அவங்களும் வேகமாக பேக் பண்ணிட்டு அவரும் கிளம்பி போகிறாரா. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் பாய் ஃப்ரெண்ட்லாம் பேசிவிட்டு ஓகே அண்ணா நீங்கள் நாளைக்கு வேறு அவள் ஊருக்கு போயிடுவான். சரி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு அவளும் சொல்லிட்டு போகிறாடா. அப்போ நீங்கள் 2 பேரும் தாண்டா பேசி சிரிச்சுக்கிட்டு உங்கள் 2 கையும் பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறீங்கடா நீங்கள் ஜெஃப்ட்ட. அவர் கையை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் சொல்கிறீங்க. நான் ரூபியை பழி வாங்கணும்லாம் அவங்கள லவ் பண்ணணும்னு சொல்லலை. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரூபி இப்படி ஓயாமல் சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. சரி நம்ம ப்ரப்போஸ் பண்ணுவோம் தான் அவங்களுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் அதுவே என்னோடய லைஃப் பார்ட்னராக இருக்கும்ன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல ஜெஃப். நீங்கள் எனக்கு கிடைப்பீங்கன்னு. நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜெஃப்.
எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில. என் ஃபேமிலிய நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்களோ அப்படின்ட்டு. என்னால் இருக்கவே முடியாது ஜெஃப். நான் உங்கள ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டே சொல்கிறீங்கடா. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கால் வந்து நைட் வந்திருக்கும் உங்களை லவ் பண்ணுறேன்னு. அது வேறு உங்களுக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா ஜெஃப்ஃபுக்கு ஏதாவது ஆயிருமோ அது ஒரு பயம். உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுகுற மாதிரி ஒரு மாதிரி இருக்கீங்க. அப்போ ஜெஃப் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒயன். உன் கழுத்தில் நான் தான் தாலி கட்ட போகிறேன். நீ தான் என் பொண்டாட்டியாக இருக்க போகிற. நம்ம தமிழ்நாட்டு சைட்லேயே கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ ஃபீல் பண்ணாதடி அப்படின்ட்டு உங்கள் கண்ணை தொடச்சி விட்றாரு அவரு. நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. அவரும் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறாரா. நீங்களும் உங்களோட ரூம் போயிடுறீங்க. அவரும் அவரோட வீட்டுக்கு போயிடுறாரா. ஒரு பர்சன் ஏர்போர்ட்டில் தாண்டா ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. இப்போ தாண்டா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்பா எந்த ஹாஸ்பிட்டலில் எங்கேப்பா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டுக்கு கூட்டியாக இருந்துச்சுடா, நீ வீட்டுக்கு வா அப்படின்றாங்க. ஆனால் அட்ரஸ் தெரியாதனால உன் போர்டு உன்னோட நேம் போர்டு வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க நிற்பாங்க, அவங்க கூட வா அப்படின்றாங்க. நீங்களும் அவரும் பார்க்குறாரு. அங்கே ஒரு பர்சன் தான் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவரும் போய் முன்னாடி போய் நிற்கிறாரு. சார் ஜங்கு, மிஸ்டர் கிம் தயாங். எஸ் அப்படின்றாங்க. பின்னாடியே தாண்டா டே போகிறாரு. வீட்டுக்கும் போயிடுறாரா. வீட்டில் போய் பார்த்தா அவருக்கு அதை விட ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா நல்லா இருக்காங்கடா. ஏன்னா அவங்க அப்பா பொய் சொல்லி வர வச்சுருப்பாங்க. அவங்க அப்பாவை பார்க்குறாரு. இந்த வீட்டை சுற்றியும் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் டெக்கரேஷன் பண்ணியிருக்க மாதிரி இருக்குடா. என்ன நடக்குது அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்க்குறாரு. அப்போ டேவோட அப்பா அம்மா ரூமுக்குள்ளே தாண்டா அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு அவரும் கேட்குறாரா கோவமாக. அவங்க அப்பா சொல்கிறாங்க, நாளைக்கு உனக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாரா. அவருக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. என்னால் மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது. யாரை கேட்டு பண்ணீங்க? எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டில் சுத்தமாக இப்போ எனக்கு கல்யாணம் எதுவுமே வேணாம். தேவையில்லாமல் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கத்துறாரா. எதுக்குடா கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் கல்யாணம் வேணான்ற ரீசன் சொல்லு அப்படின்னு கேட்குறாரா. ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்றாரா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்ற? சொல்லு, இப்போதைக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்ற? ஏன்னா நான் இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேம்மா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ தான் 3 டேஸாக ஒரு பொண்ணை பார்த்தேம்மா. எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்மா இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இங்கே கல்யாணத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போது அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ பார்த்தா அவங்க பையன் லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க. பட் இதை என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இது அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, 3 டேஸ் தானே ஆச்சு, ஒன்றும் இல்லை, இப்போ கல்யாணம் பண்ணுற பொண்ணை லவ் பண்ணு அப்படின்றாங்க. என்னால் முடியாதுப்பா, எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. நான் அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கிருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாராம். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ப்ளீஸ் டே, உங்கள் அப்பா ஓகே சொல்ல தெரிஞ்ச பொண்ணு உனக்கும் பிடிச்சிருக்கும். அம்மா நான் என்னம்மா சொல்கிறது உங்கள்கிட்ட? அம்மா அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. நான் அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் இது நான் ப்ளீஸ் ஒத்துக்கங்கம்மா ப்ளீஸ். எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அவர் எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் அவங்க வீட்டில் கேட்கவே இல்லைடா. அவங்க வீட்டில் கேட்கவே மாட்றாங்கடா. இப்போ டே சொல்கிறாரு, என்னால் இந்த கல்யாணத்தை பண்ண முடியாது. ப்ளீஸ் நான் இப்போயே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவரோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் இருக்கும்டா, அந்த ஃப்ரூட்ஸில் ஒரு நைஃப் இருக்கும்டா, அதை எடுத்து அவங்க அம்மா யோசிக்கவே இல்லைடா, அவங்க ஹேண்டை கட் பண்ணிக்கிட்டாங்கடா. இப்போ டே பார்க்குற, அம்மா என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவர் அப்படியே கத்துறாரா. அம்மா வாங்க ப்ளீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அதெல்லாம் முடியாது. நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல பார்த்தா நான் வருவேன். இல்லாட்டி நான் செத்து போனால் செத்து போய்க்கிறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ லவ் பண்ணுற பொண்ணு தானே உனக்கு முக்கியமாக போச்சு. அம்மா ப்ளீஸ்மா வாங்கம்மா, ப்ளட்டு போய்கிட்டுருக்கு வாங்கம்மா அப்படின்னு அவரும் அப்படியே ஒரு மாதிரி பஸ்ட் அவுட் ஆகி சொல்கிறாரா. ஆனால் அவங்க அம்மா கேட்கவே இல்லை. அம்மா நீங்கள் புரிஞ்சுக்கோங்கம்மா, என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்கம்மா. இவ்வளோ நாள் நான் ஏதாவது சொன்னேனாம்மா? எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குமா, ப்ளீஸ் வாங்கம்மா, ப்ளட்டு போகுது வாங்கம்மா அப்படின்றாங்க. அவங்க அம்மா வரவே மாட்டேன்றாங்கடா. அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா. உங்கள் அம்மா பிடிவாதம் பிடிச்சா அவளை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு டே உனக்கே தெரியும்ல.
அம்மா ப்ளீஸ்மா, அந்த பொண்ணு ஒரு இந்தியன் கேர்ள் தான்மா. நான் கூட அன்னைக்கு கூட சொன்னேன்லம்மா, ஒரு பொண்ணு சாரி கட்டியிருந்துச்சுன்னு, அது அந்த பொண்ணு தான்மா. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் எனக்கு புரியுது. ஆனா நீ லேட்டா சொல்றியேடா. நான் முன்னாடியே சொன்னேன். எனக்கு இப்ப தானம்மா அந்த பொண்ண பார்த்தேன், பிடிச்சிருக்கு. இப்ப சொன்னா எப்படிம்மா? டேய் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது டேய். நாளைக்கு உனக்கு மேரேஜ் வச்சுக்கிட்டு இப்போ ஸ்டாப் பண்ணா, நம்ம ஃபேமிலிக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறது? அவங்க ஃபேமிலிக்கு என்ன சொல்கிறது? அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி மயங்கிடுறாங்க. அம்மா ப்ளீஸ் எந்திரிங்க வாங்க. நீ ஓகே சொல்லு, அப்போ தான் நான் வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன், நான் செத்தா செத்துட்டு போகிறேன் அப்படின்றாங்க. அப்போ என்னன்னு தெரில, அவர் தேவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே கண்ணை மூடுறாரு. அப்படியே உங்கள் தாட் தான் வருது. இங்கே பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ப்ளட்டு போயிட்டுருக்கு. அப்போ ஓகேம்மா, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு அவர் அழுதுகிட்டே ஓகே சொல்கிறாரு. அப்போ அவங்க அம்மா அப்போ தான் அப்படியே அவங்க அப்படியே எந்திரிக்கிறாங்க. அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்கடா. அப்படியே டே தான் அவங்க அம்மாவை லீக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்கடா. அங்கே ட்ரீட்மெண்ட் நடக்குதுடா. இப்போ டாக்டர் வெளியில் வராங்கடா. அம்மாவுக்கு என்னாச்சு? லைட்டாக தான் கட் பண்ணியிருக்காங்க, அதுக்கே இவ்வளோ ப்ளட் போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணாங்கன்னா எங்களால் சத்தியமாக ஒன்றுமே பண்ணியிருந்திருக்க முடியாது. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கடா. அவங்களும் ஓகே அப்படின்றாங்கடா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டேவும் அவங்க அப்பாவும் போய் பார்க்குறாங்கடா. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவரும் அழுகுறாரு. சாரி டே, எனக்கு இது தவிர எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சாரி டே, என்னை மன்னிச்சிடு. நீ இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் சொன்னேன். பட் அது என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நீ ஆசைப்பட்டு இதை தான் கேட்ட. பட் இதுக்கே உனக்கு விடு டே. இப்போ கிடைக்க போகிறது ஒரு இந்தியன் கேர்ள் தான். அது கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச பொண்ணாக தான் இருக்கும். இந்த பொண்ணு லவ் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணு அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? என் மனசில் இன்னொருத்தி இருக்குல்ல, நான் எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு அவங்களும் அப்படியே ஒரு மாதிரி அழுகுறாரு. ஏன்னா டே அழுக மாட்டார், அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார். இப்போ டே அழுகுறத அவங்க அப்பாவும் பார்க்குறாங்க, அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. ஒரு ரெண்டுத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம பையன் அழுகுறான், இப்படி ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு அவங்களும் யோசிக்கிறாங்கடா. இப்போ டேவோட அம்மா சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்றாங்க. அப்போ டே சொல்கிறாங்க, இல்லைம்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் போகலாம் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க அம்மா கேட்கல. இல்லை அங்கே நாளைக்கு பிடிச்சா கல்யாணம், இங்கே இது சரிப்பட்டு வராது, நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் சரி ஓகே அப்போ நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவரும் போயிடுறாரா. அப்போ டேவோட அம்மா டே ஹேண்டை தாண்டா பிடிக்கிறாங்க. அப்போ டே அப்படியே ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்கடா. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஏன்னா நம்ம பிள்ளை இப்போ தான் ஒன்று கேட்டான், ஆனால் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்களும் அவன் டேவோட கண்ணை தொடச்சி விட்றாங்கடா. சரியாயிரும் டே அப்படின்றாங்க. அப்படியே ஒரு மனசுக்குள்ளே அப்படியே உள்ள அப்படியே ரொம்ப கஷ்டமாக அப்படியே அப்படியே வெளில சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த பொண்ணை 3 டேஸாக இருந்தாலும் அந்த பொண்ணு அவ்வளோ என்னமோ லைஃப்லேயே வாழ்ந்து முடித்த மாதிரி அவருக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு. ஏற்றுக்கவே முடியலை. ஏன்னா நாளைக்கு அவருக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் அப்படின்ட்டு அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவர் ஃபீல் பண்ணிட்டு எந்திரிச்சிட்டு வெளியில் போகிறாரு. டே அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, ப்ளீஸ்மா கொஞ்சம் என்னை தனியாக விடுங்க அப்படின்ட்டு டே வெளியில் போயிடுறாரு. அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி அழுதுகிட்டு தான்டா இருக்காங்க. இப்போ டேவோட அப்பா வராங்க. ஏங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்கடா. விடு சரியாயிரும், அவன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவன் தலையில் எழுதியிருக்கு போல், அதை யாருனால தான் மாற்ற முடியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்கடா. அப்படியே அதோடையும் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் போயிடுறாங்கடா. டே தாண்டா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அவங்க அம்மா அவங்க அப்பாவும் அப்படியே அமைதியாக தான் வராங்க. டேவும் எதுவுமே பேசலடா. அப்படியே வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஆனால் டே ரூமுக்குள்ளே போனோன்னா வெளியில் வரவே இல்லை. சாப்பாடு ஃபுட்டுக்கு கூட வெளியில் வரேன், ப்ளீஸ் என்னை தனியாக விடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவருக்கு பூரா உங்கள் தாட்டு தான். ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவரும் லவ் பண்ணியிருப்பார். பட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் ரொம்ப குடிக்கிறாரா. ஃபுல் மட்டையாகி ஃபீல் பண்ணி தூங்கிடுறாரு அவரும்.
இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் தான்டா காலேஜுக்கு வேகமாக கிளம்புறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஊருக்கு போகிறீங்க. உங்கள் ஜெஃப்பை ரொம்ப மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நீங்களும் வெளில தான்டா போகிறீங்க. ஆனால் உங்கள் ஜெஃப்பும் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்றைக்கி டல்லாக தான் இருக்கார். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னு அவருக்கும் தெரியும். அப்போ நீங்கள் நோட் பண்ணுறீங்க வெளியில் யாரும் இருக்காங்களா அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் உங்கள் ஜெஃப்பை தான் டைட்டாக அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறீங்கடா. ஹக் பண்ணுறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி அழுகுறீங்க. என்னால் ஒன் டேவே உன்னை பார்க்காம இருக்க முடியாது. 2 டேஸ் எப்படி இருக்க போகிறேன் ஜெஃப்? அதோட எக்ஸாம் முடிச்சுட்டு திருப்பி இங்கே வருவேனான்னு எனக்கு கொஞ்சம் மாதிரி டவுட்டாக இருக்குது ஜெஃப். ஏய் என்னடி சொல்கிற? இன்னும் 1 இயர் இருக்குல்லடி. ஆமாம் 1 இயர் இருக்குது. எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. இந்த 2 இயர்ஸாகவே அங்கே வந்துரு அங்கே வந்துருன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துரு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியே இருங்க. நீங்கள் இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. யாருக்காவது பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தான் வைக்க போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. நீங்கள் சொல்லி வாயை கூட மூட மாட்டீங்க. சப்புன்னு உங்கள் வாயிலேயே ஒரு 2 போடு போடுறாரா ஜெஃப்பு. ஜெஃப் வலிக்குது. சும்மா தான் சொன்னேன். நான் அப்படி விட்டுருவேனா ஜெஃப் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. ஜெஃப் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. சும்மா கூட அப்படி சொல்லாத வாயன். என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி அவர் கண் கலங்குதுடா. அப்போ நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சும்மா தான் சொன்னேன்னு அப்படியே அவர் சீஸை ஹக் பண்ணி பார்க்குறீங்க. நான் உங்களுக்கு மட்டும்தான். உங்களை தவிர நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. அவரும் சிரிச்சுட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாரா. ஆஸ் யூஷுவலாக நீங்களும் காலேஜுக்குள்ளே தான்டா போகிறீங்க. இங்கே அதர் சைடு பார்க்கலான்டா. டேவோட அம்மா தான் டோர் நாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் டே எந்திரிக்கவே இல்லை. அப்போ டேன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ லைட்டாக ஒரு மாதிரி டோர் லைட்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னும் லைட்டாக அவருக்கு போதை லைட்டாக தெளியவே இல்லைடா. ஏன்னா அவ்வளோவுக்கு குடிச்சிருக்காருடா. அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. பட் எதுவுமே சொல்லலை. ஏன்னா லவ் பண்ணுற பொண்ணு விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணால் யாருக்கா இருந்தாலும் ஃபீல் இருக்கும் அப்படின்ட்டு அவங்களும் எதுவும் சொல்லாமல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சீக்கிரம் கீழே வா டே இன்னைக்கு உனக்கு மேரேஜ் அப்படின்றாங்க. அவரும் தலையை லைட்டாக நோட் பண்ணிவிட்டு அவரும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தாண்டா வர்றாரு. இப்போ ஒயனோட வீட்டில் கேட்குறாங்க. தட்டை புட்டெல்லாம் சமைக்கிறாங்கடா. அவங்க கிளம்புறாங்க. உங்கள் சிஸ்டருக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா டேவை ரொம்ப பிடிச்சிருக்கு. டே ரொம்ப அழகாகவும் இருப்பாராம். அதனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வீட்லேயும் கேட்டிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்ருப்பாங்க. ஏன்னா அவங்க லவ் பண்ணது எதுவுமே இல்லைடா. அவங்க வீட்டில் சொல்கிறது தான். ஏன்னா அவங்க அக்கா கொஞ்சம் பயந்து நீங்கள் கொஞ்சம் அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் அரகண்டாகவும் இருப்பீங்க. கொஞ்சம் பயமாகவும் இருப்பீங்க. ஆனால் அவங்க அக்கா ரொம்ப சாஃப்ட்டு தான்டா. கிளம்பி மண்டபத்தாண்டா ஃபேமிலியோடு போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு தான் ஒயன் வேறு வரா. என்ன பண்ணுறது? அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோமா? இல்லை இங்கே வீட்டுக்கு வரட்டுமா? வீட்டுக்கு வந்து அவள் எப்போம்மா வருவா? நீ எல்லாமே எடுத்து பேக் பண்ணிட்டு வா. அங்கே மண்டபத்தில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கடா. உங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வேறு வாங்கி வச்சுருப்பாங்கடா. அதையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்கடா. உங்கள் அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே அதையும் எடுத்துக்கிட்டு வராங்கடா. இன்னும் உங்கள் மகளுக்கு மட்டும் ஸ்பெஷலா? ஆமாம் எப்பயுமே என் மகள் ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்கிறாங்கடா. உங்கள் அக்காவும் பார்த்து அப்பா அப்படின்றாங்க. செல்லம் நீ என்னோட ஸ்பெஷல் தான்மா அப்படின்றாங்க. மண்டபத்துக்கும் போயிடுறீங்கன்னா டேவும் மண்டபத்துக்கு வந்துடுறாங்கடா. ஆனால் நீங்கள் அவரோட ரூமில் இருக்காரா. உங்கள் அக்கா அவங்களோட ரூம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே டேனால சுத்தமாக இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான்டா கிளம்புறாரு. ரெடி இந்த வேட்டி சட்டைலாம் போடுவோம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்கடா. ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் டேவை அவங்க அம்மா தான்டா பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பையன் ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு. இந்த சைடு உங்கள் அக்காவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குடா. அவளுக்கு ரொம்ப ஷையாக வேறு ஆகுது. இப்போ டேவை தாண்டா கூட்டி போய் மண்டபத்தில் உட்கார வைக்கிறாங்க. மாலையெல்லாம் போட்டு ஒரு ஃபேஸில் ஒரு ஹாப்பி கூட இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாகவே உட்காந்துருக்காரு. அப்போ அவங்க அம்மா லைட்டாக சிரிப்பா அப்படின்றாங்க. ஆனால் அவர் எதுவுமே பேசலடா. அப்போ அவரோட அப்பா தான் சி விடுடி அவன் ஒரு மாதிரி இருக்கேன் விடு எல்லாம் சரியாயிரும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? லேட்டாக சொன்னால் எல்லாமே இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு அவரும் விட்டுறாரா. இப்போ பொண்ணை தாண்டா கூட்டிகிட்டு வராங்க. அது வேறு யாரும் இல்லைடா என்னோட அக்கா தான்.
அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு வராங்கடா. அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் ரொம்ப ரொம்ப டேவை பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு உங்க அக்காவும் ஹாப்பியாக டே பக்கத்தில் உட்கார்றாங்கடா. அப்போ டே கொஞ்சம் தள்ளி தான் போய் உட்கார்றாங்க. உங்க அக்கா பார்க்குறாங்க. பட் அவங்க சரி ஓகே ஃபஸ்ட் நாள் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உங்க அக்காவுக்கும் ஃபஸ்ட்டு தான்டா. ஆனா டே உங்க அக்காவை திரும்பி கூட பார்க்கலடா. ஃபேஸ் பார்க்கவே இல்லை. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக தான்டா பார்க்குறாங்க ஒரு மாதிரி. ரொம்ப அவருக்கு இது கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியலை. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ட்டு. அப்போ உங்க அக்கா தான்டா அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. "அம்மா எங்கம்மா உன் ஏன் இன்னும் வரல? ஒரு நேரம் கிளம்பிருப்பாடி வருவா" அப்படின்றாங்க. "இன்னும் வரலம்மா" அப்படின்ருக்கான். "வந்துருவா. இது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இல்லாட்டி முடிஞ்சிட்டு கூட வந்துருவா" அப்படின்ட்டு உங்க அம்மா சொல்கிறாங்கடா. அவளும் அப்படின்னு தான்டா இருக்கா. அவள் ஒரு மாதிரி டேவை தான்டா திரும்பி பார்க்குறா. ஆனால் டே கண்டுக்கவே இல்லை. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேவை. ஒரு அவ்வளோ அழகா இருக்காரு. ஏன்னா இவ்வளோ அழகான பர்சன் கூட நமக்கு கல்யாணம் அப்படின்ட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காடா. இப்போ ஐயரும் அந்த தாலியை போய் இந்த தொட்டு கும்பிடணும்னு சொல்லுவாங்கல்லடா. அர்ச்சனையா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அவங்கடா அதை உங்கள் அம்மா தான்டா எல்லாத்துட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த ஐயர்கிட்டையும் கொடுக்குறாங்கடா. அந்த ஐயர் தான் டேயோட அம்மா அப்பாவும் அங்கே தான்டா நிற்கிறாங்க. ஆனால் டே வந்து அவங்க அம்மாவே தான் பார்க்குறாங்க. ப்ளீஸ்மா எனக்கு ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஆனால் டேவோட அம்மா ப்ளீஸ்டா உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க அம்மாவை டே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாங்க. டேவோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக வேற இருக்குது. அப்போ அந்த ஐயர் தான்டா தாலியை அந்த தூக்கி எல்லாத்துட்டையும் காட்டுறாங்க. இந்த கட்ட போகிறோம் அப்படின்ட்டு காட்டுறாங்கடா. அப்போ டே கையில் தான்டா கொடுக்குறாங்க. அப்போ டே இதை வாங்கிட்டு ரொம்ப அப்படியே வாங்கிட்டு அவர் கண்ணை மூடி உங்களை தான்டா நினைக்கிறாரு.